இங்க ஒரு பாட்டி ஒருத்தங்க பால் பாக்கெட் ஒன்று வாங்கிட்டு ரோட்ல நின்றுட்டு இருக்காங்க. சோ அப்படி இவங்க நின்றுட்டு இருக்கும்போது அப்ப அங்க வந்து ஒரு குட்டி பையன் என்ன பண்றானா, அப்படி நைஸா அந்த பாட்டிக்கே தெரியாம கையில இருக்க பால் பாக்கெட்டை ஒரு குண்டால கட் பண்ணி ஊத்திக்கிட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சான். இதை பார்த்து அந்த பாட்டி வந்துட்டு, டேய் குட்டி சாத்தா எங்கடா பாலை திட்டு ஓடுற, ஈரா வர அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனை துரத்திட்டே ஓடுறாங்க. சோ அப்படி அவங்க துரத்திட்டு ஓடும்போது பாட்டிக்கோ வயசாயிடுச்சு இல்லையா, சோ அதனால ஒரு கட்டத்துல அப்படியே பொத்துன்னு கீழே விழுந்துறாங்க. சோ இதை பார்த்து அந்த குட்டி பையன் என்ன பண்றானா, பாலை அங்கேயே வச்சுட்டு நேரா அந்த பாட்டிட்டு வந்துட்டு, ஐயோ ஆயா கீழே விழுந்துட்டியா, ஏன்னா உனக்கு ஒன்னும் ஆளல அப்படின்னு மாதிரி கேட்கறான். அப்ப அந்த பாட்டி வந்துட்டு, வசமா மாட்டியா, இவ்வளவு தைரியம் தான் பாலை திட்டு ஓடுவ, ஈரா போலீஸ் கால் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு லூசு மாதிரி போலீஸ் கால் பண்ண ஆரம்பிச்சிட்டு, அட லூசு கிளவியே, யாராவது பாலை தின்னதுக்கு போலீஸ் கால் பண்ணுவாங்களா, விடுங்க நான் ஓடிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் சொல்றான். அந்த பாட்டி வந்துட்டு கேட்காம அது பாட்டுக்கு போலீஸ் கால் பண்ணிட்டு இருக்கு. சோ அப்படி இது கால் பண்ணிட்டு இருக்கும்போது அப்ப அந்த பையன் என்ன பண்ணானா, அப்படி நைஸா அவனோட டி-ஷர்ட்டை பாட்டியோட கையிலே கட் பண்ணி விட்டு அங்கிருந்து ஓடிறான். டேய் திரும்ப தப்பிச்சிட்டியா, ஈரா வர அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டி வந்துட்டு அவனை துரத்திட்டு போக, அப்புறம் இந்த குட்டி பையன் வந்துட்டு அந்த பாட்டி இருந்து எப்படியே தப்பிச்சு அங்கன்னு சொல்லிட்டு ஓடி அப்புறம் கடைசியா ஒரு குப்பை மேட்டுக்கிட்டு வரான். இங்க வந்து பார்த்தா இவனுக்கு இங்க ஒரு குட்டி தங்கச்சி இருக்கா. சோ அப்படி வந்தவன், அம்மா எப்படியா அண்ணன் இன்னைக்கு உனக்கு பால் உசார் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் குடிமா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான். சோ இந்த குட்டி பொண்ணு குடிச்சிட்டு இருக்கும்போது அப்ப பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்த அந்த பாட்டி இங்க வந்து இவனை பிடிச்சிடறாங்க. டாய் இங்கதான் இருக்கிறியா நீ, இன்னைக்கு மாட்டினடா அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் பாக்குறாங்க. அப்படி பார்த்தவங்க, எப்பா இது என்ன உன் தங்கச்சியா, இவளுக்கு தான் நீ பால் திருடி கொண்டு வந்தியா, சரிப்பா எங்கப்பா உன் அப்பா அம்மா அப்படின்னு மாதிரி கேக்குறாங்க. அப்ப அந்த பையன் வந்துட்டு, எங்களுக்கு யாரும் இல்ல பாட்டி அப்படின்றான். அட பாவத்தை, என்னப்பா சொல்ற, உங்களுக்கு யாரும் இல்லையா, சரிப்பா வாங்க உங்க ரெண்டு பேரும் நான் என் வீட்டுக்கு கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டி வந்துட்டு இந்த ரெண்டு குட்டி பசங்களையும் அவங்களோட வீட்டுக்கு கூட்டு போறாங்க. அப்படி கூட்டு வந்தவங்க இந்த குட்டி பொண்ணுக்கு வந்துட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி கொடுத்துட்டு இருக்கும்போது அந்த குட்டி பையன் என்ன பண்றானா, வீட்டுல இருக்க ஏதோ ஒரு பொருளை திருடிட்டு இருக்கான். இதை வந்துட்டு பாட்டி பாத்துறாங்க. அப்படி பார்த்தவங்க, டே இங்க வந்து திருடிட்டு தான் இருக்கியா, என்னடா திருடி வச்சிருக்க காட்டுற அப்படின்னு மாதிரி கேக்குறாங்க. ஆனா அந்த பையன் வந்துட்டு காட்டவே மாட்டேன்றான். அவ்வளவுதான் இந்த பாட்டியோ டென்ஷன் ஆகி என்னாச்சுன்னே தெரியல சடனா நெஞ்சு பிடிச்சிட்டு அங்கேயே படுத்துறாங்க. இதை பார்த்து அந்த குட்டி பொண்ணு, ஆஹா அண்ணா ஆயா அபீட் ஆச்சுன்னு நினைக்கிறேன், வா எஸ்கேப் ஆகலாம் அப்படின்றா. ஆனா அண்ணக்கார வந்துட்டு, இல்லமா நம்ம அப்படிலாம் ஓடக்கூடாது இரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றானா, உடனே ஆம்புலன்ஸ் கால் பண்ணிடுறான். சோ இப்போ டாக்டர் வந்துட்டு எப்படி பாட்டி வந்து சேவ் பண்ணிடுறாங்க. அப்போ எழுந்த பாட்டி வந்துட்டு, நான் எங்க இருக்கேன் எனக்கு என்னாச்சு அப்படின்னு. டாக்டரோ உங்களுக்கு ஒண்ணு இல்லைங்க, ஜஸ்ட் ஒரு மைல்டான ஒரு ஹார்ட் அட்டாக் தான், நல்ல வேலை உங்களை எப்படி காப்பாத்திட்டேன், அதுக்கு இந்த பசங்களுக்கு தான் நீங்க தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா அந்த ரெண்டு பசங்க தான் கரெக்டான நேரத்தில் எனக்கு கால் பண்ணி வர சொன்னாங்க அப்படின்னு மாதிரி சொல்றாரு. சோ இதை கேட்டு இந்த பாட்டி வந்துட்டு, ஓ அப்படிங்களா, வாடா வாடா தங்கங்களா, அது சரிப்பா பாட்டிக்கு தெரியாம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எதே திருநிய, என்ன திருந அப்படின்னு மாதிரி கேட்டா அந்த பையன் வந்துட்டு போட்டோ எடுத்து காட்டுறான். என்னப்பா போட்டோ காட்டுற, நான் ஏதோ தங்கத்தை தான் திருநன்னு நினைச்சேன், நீ ஏதோ வல்லவன் சிம்பு செருப்பு தின்ன மாதிரி என் பொண்ணோட போட்டோவை திட்டி வச்சிருக்கப்பா அப்படின்னு மாதிரி கேட்கும்போது அந்த பையன் வந்து சொல்றான், அந்த போட்டோல இருக்கவங்க தான் என் அம்மா, அதனால தான் எடுத்து அப்படின்றான். என்னப்பா சொல்ற, என் பொண்ணு உன் அம்மாவா அப்படின்னு போது அப்பதான் அந்த பையன் வந்துட்டு கழுத்துல இருக்க ஒரு லாக்கெட் காட்டுறான். என்னன்னு பார்த்தா இந்த பாட்டியோட பொண்ணு தான் இந்த ரெண்டு பசங்களோட அம்மா.